வெயில் பொறுத்த வரைக்கும் அடங்காத நிலையில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் வருகிற நாட்களில் கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் நம்ம எப்போ மழை அறிவிப்புகள் கொடுத்தாலும் தேதிகள் சொல்லாமல் நம்ம போக மாட்டோம். எந்த தேதிகளில் எந்த மாவட்டங்களில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம், எங்கெல்லாம் மழை வரவே வராது, எல்லா தகவலையும் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டு தான் போவோம். அதே போல தான் இந்த நாட்களிலும் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் வருகிற நாட்களில் மழை இருக்குது, எந்த தேதிகளிலிருந்து எதிர்பார்க்கலாம், வெயிலுடைய தாக்கம் எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு பக்கம் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்திலும் வெயிலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்குங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த முடிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் நமக்கு 2 சுழற்சி இருக்குங்க. நமக்கு 2 சுழற்சி இருக்குது. அதில் ஒன்று தான் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அப்போ 2 சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஏதேனும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம தேதிகள் அறிவிப்புகள் கடந்த நாட்களிலும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். இந்த மார்ச் 17 முதல் 23 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு மழை பொழிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்களாக தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு மார்ச் மாதத்தில் வெயிலும் இருக்கும், அதே சமயத்தில் மழையும் இருக்கும். பிப்ரவரியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பனிப்பொழிவும் அவ்வப்போது மழை பொழிவும் இருக்கும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்காது. ஆனால் மார்ச் மாதத்தில் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் வெயிலும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிறோம். கனமழை வந்து உறுதியாகிருக்குங்க. அதை தான் நம்ம மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்கிறோம். கனமழை உறுதியாகிருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. மார்ச் 17 மாலை மற்றும் இரவு நேரத்திலிருந்து கணிசமாக ஆங்காங்கே கடலோரங்களில் மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் 18, 19, 20 மிக முக்கியமான ஒரு நாட்கள் 18, 19 மற்றும் 20, 21 இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நாட்களுக்குள்ள தான் உள் மாவட்டங்களில் இன்னும் எங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கோ, உள் மாவட்டத்தில் நிறைய இடத்துல மழை பெய்யாமல் வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கடலோர மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் மழை பெய்யாமல் இருக்குது. டெல்டா பகுதிகளில் கடந்த முறை லேசான மழை மட்டும் பதிவாயிட்டு போச்சு. தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு 2-3 மாவட்டங்களில் மட்டும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த சுற்று மழை பொழிவில் பதிவானதை நம்ம பார்த்தோம். இந்த சுற்று மழை பொழிவு மார்ச் 17 முதல் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுற்று மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய நாட்களில் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்போது கனமழை உறுதியாகிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யுமான்னு கேட்டீங்க. நமக்கு இந்த அதாவது அறிவிக்கப்பட்ட தேதிகளில் உள் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும். மாவட்டத்தினுடைய பெயரை பார்த்துடலாம், எங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பெயரை பார்க்கலாம். வட தமிழக உள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, அதே போல் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், கடலோர பகுதிகளான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், அதே போல் மதுரை மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்கள், இங்கெல்லாம் நமக்கு கணிசமாக மழை பொழிவுகள் மாவட்டம் முழுவதும் கிடையாது, பகுதியான மழையாக இருக்கும். 17 முதல் 21 வரைக்கும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை கிடைக்கும். ஆனால் எல்லா நாளுமே நமக்கு மழை எல்லா பகுதிகளிலும் கிடைச்சிடாது. இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் 18, 19, 20 இது போன்ற இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் சில இடங்களில் உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும், டெல்டாவில் சில பகுதிகளிலும், கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இது போன்ற இடங்களில் சில பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான மழையாக தான் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. எப்போ நமக்கு மாவட்டம் முழுவதும் நமக்கு கனமழை வரும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குது. அந்த பருவமழை சீக்கிரமாக, அதுவும் குறிப்பாக மே மாத இறுதியில் தான் தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும்
நமக்கு பகுதியாக வேணால் மழை வரலாமே தவிர எல்லா இடங்களிலும் மிக கனமழையோ அதி கனமழையோ இல்லை ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் தமிழகத்திற்கு மழை. எல்னினோவின் தாக்கத்தினால் மழை வாய்ப்புகள் குறையுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. கேரளா மற்றும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்தெந்த பகுதிகளில் மழை பற்றாக்குறை வரும் அப்படின்னா, வட மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் குறிப்பாக நமக்கு ஆந்திரா வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிடும். அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மாநிலங்கள் இயல்பான மழை கிடைக்கும். ஆனால் அந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்கள், இங்கே ஒரு சில பகுதிகளில், அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வேணால் நமக்கு மழை தட்டுப்பாடு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த பகுதிகளில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகிறோம், மாற்று கருத்தில். வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற இடங்களில் கரை கடந்துச்சுன்னா அங்கே நமக்கு மழை பற்றாக்குறை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இருக்குது, கண்டிப்பாக வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கோடை காலங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை புயல் சின்னமாக வந்தால் கூட உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடலில் தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஏப்ரல் மே மாதங்களில் நிச்சயமாக உருவாக ஆரம்பிச்சிடும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம். இந்த சுற்று மழை பொழிவில் 18, 19, 20 சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்குமா தென் மாவட்டங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். மதுரையிலலாம் ரொம்ப அதிகமான வெயில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலூரில் அதிகமான வெயில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் அதிகமான வெயில் பதிவாகும். ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் வெயில் கொளுத்த போகுது அப்படிங்கிற பட்டியலையும் நம்ம பார்த்துடலாம். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அறிவிக்கப்பட்ட தேதிகளில் கொளுத்தும் வெயில் மதுரை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கோவை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பாருங்க இத்தனை மாவட்டங்கள் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்கணும். ஒரு 10 மாவட்டங்களில் வெயில் கண்டிப்பாக 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே பல பகுதிகளில் 38 பதிவாகிட்டு இருக்கு. இப்போ சொன்ன மாவட்டங்களில் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதே சமயங்களில் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் அவ்வப்போது நமக்கு மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸும், அதே போல் மதுரை, திருச்சி இது போன்ற மாவட்டங்களும் 37 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகியிருக்கு. தொடர்ந்து நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். மாலை அல்லது இரவு நேரம் மழை பொழிவாக மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நம்ம மழை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.